நான் வரும்போது குழந்தைகிட்ட ஒரு பொம்மை ஜெயஸ்ரீக்குன்னு சொன்னீங்க. அது உங்க குழந்தை. இன்னொரு பொம்மை தங்க மைனாக்குன்னு சொன்னீங்க. இது அது என் குழந்தை. அப்புறம் இன்னொரு குழந்தைய பத்தி சொன்னீங்களே, அது யாரு? சுபஸ்ரீ. அதுவும் எங்க குழந்தை. என்னது? அது இப்போதைக்கு சொல்லணும்னா அதுவும் எங்க குழந்தை மாதிரி தான். ஏன்னா இப்போ நம்ம தானே இருக்குது. அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. உனக்கு 100 ஆயுசு. காலையில தான் உன்னை நினைச்சேன், இப்ப நேர்ல வந்து நீயே நிக்கிற. உன்னை பத்தி நானு அர்ச்சனா பொண்ணுரங்கெல்லாம் பேசாத நாளே கிடையாது. அர்ச்சனாக்கு எப்பவுமே உன்னோட நினைப்புதான். அம்மாடி நீ வீட்டுக்கு வந்துட்டல, இன்னைக்கு அருக்காணிக்கு சாப்பாடு கொண்டு போற வேலை மிச்சம். அம்மா அக்கா எங்க? உள்ளதம்மா இருக்கா. அர்ச்சனா அர்ச்சனா ஆறு வந்துருக்கா பாரு. வா. நீ இன்னும் வரலையே நினைச்சிட்டு இருந்தேன். போன் பண்ணி அவசரமா பார்க்கணும்னு சொன்ன. அக்கா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே மச்சான அத்தையும் மாமா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அங்க அத்தையும் மச்சானும் இது வரைக்கும் நடந்த தப்புக்கு எல்லாம் வருத்தம் தெரிவிச்சாங்க. அத்தை அழக்கூட செஞ்சாங்க. ஐயோ பூமிகா, அந்த வசந்தாமா நடிப்பை பார்த்து ஏமாந்துறாத. அர்க்கனி நீ சொல்ற மாதிரி அத்தையும் மச்சானும் நடிச்சு ஏமாத்த கூடியவங்க தான். ஆனா எனக்கு என்னமோ இப்போ அவங்க நடிக்கிற மாதிரி தெரியல. நிஜமாவே திருந்துட்டாங்கன்னு தான் தோணுது. அது மட்டும் இல்ல, குமாரசாமி மாமாவும் கூட வந்தாரு. இவங்க நடிக்கிற மாதிரி இருந்தா மாமா கூட வந்திருக்க மாட்டாருல்ல. சரி, மாமா என்ன சொன்னாரு? பூமிகா, நானும் இவங்க கூட வந்திருக்கேங்கிறதுக்காக நீ வர வேண்டாம். இவங்க செஞ்ச கொடுமை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. உன்னால இவங்கள மனசார மன்னிச்சு ஏத்துக்க முடிஞ்சா ஏத்துக்கோ. இல்லனா நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் உனக்கு ஆதரவா இருக்கேன். நான் இவங்க கூட வந்ததுனால என்னடா மாமாவும் வந்திருக்காங்களேன்னு நீ தர்ம சங்கடப்படாதுன்னு சொன்னாருக்கா. சரி பூமிகா, நீ என்னதான் முடிவெடுத்திருக்க? நான் என்னக்கா முடிவெடுக்கிறது? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் செய்வேன். இன்னைக்கு மச்சானும் அத்தையும் திருந்தி வந்து என்ன கூப்பிடுறாங்கன்னா அதுக்கு நீங்க கொடுத்த திட்டம் தானே காரணம். அதனாலதான் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன்க்கா. என்ன இருந்தாலும் உனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நான் எப்படி முடிவெடுப்பேன்? இந்த விஷயத்துல உன்னோட முடிவுதான் முக்கியம். நீ என்ன சொல்றியோ அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என்னக்கா நீங்க? இந்த வாழ்க்கை எனக்கு அமைச்சு கொடுத்ததே நீங்க தான். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? மதனும் வசந்தாவும் திருந்தி வந்துட்டாங்கிறத என்னால முழுசா நம்ப முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. ஆனா அதே சமயத்துல அவங்களே வந்து கூப்பிடும் போது போகாம இருந்தா நல்லா இருக்காது. அதான் யோசிக்கிறேன். அர்ச்சனா, எதுக்குமா யோசிக்கிற? பூமிகாவை அனுப்பி வைக்கலாமா? ஏன்னா அந்த வசந்தாவும் மதனும் சரியான பாடம் கத்துக்கிட்டாங்கம்மா. இனிமே தப்பு பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலம்மா. அப்படியே அவங்க தப்பு பண்ணாலும் நாம விட்டுருவோமா? உண்டிலன் பண்ணிட மாட்டோம். அனுப்பி வைக்கலாமா இவள? ஆமா அர்ச்சனா, சின்னத்தா சொல்றதையும் சரி, யோசிக்க வேணாம். மதனா வந்து மனசு மாறி பூமிகாவை ஏத்துக்கணுங்கிறதுக்காகவே நம்ம இம்புட்டு பெரிய திட்டம் போட்டோம். நம்ம திட்டப்படி எல்லாம் சரியா தானே நடந்துக்கிட்டு வருது. மதன வசந்தாமா நம்ம கை மீறியா போயிட போறாங்க. யோசிக்காத அர்ச்சனா. சரி பூமிகா, உன் விருப்பம் என்னவோ அதுவே என்னோட விருப்பமோ. நான் மாமாக்கு போன் பண்ணி முறையா வந்து உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். சரிக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அப்ப நான் போயிட்டு வரட்டுமாக்கா? இரு, இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போ. வீட்டுல கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. உன் குழந்தைக்கும் விளையாட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இருந்து சந்தோஷமா இருந்துட்டு போ.
சரிக்கா. இங்க இருப்போமா? செல்லக்குட்டி செல்லோ மாமா யாச்சும் சிரிக்குது பாரு. என்னம்மா? பாப்பா இருக்கு. ரோஜா எல்லார்கிட்டயும் பாப்பா இருக்கு. உங்ககிட்ட எங்க? மூடுவாய. சரி சரி சரி. கூட நான் வச்சுக்கிறேன். எஜுகுட்டி. பூமிகா, இவங்க பேர் ருக்மிணி. எனக்கு குழந்தை பிறந்த அதே நாள் தான் இவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சு. வணக்கம். பொண்ணு ஜென்ம சொந்தமோ இன்னுமோ தெரியல. குழந்தை பிறந்ததுலேருந்து ருக்மிணி நம்ம குடும்பத்தோட ரொம்ப பாசமா இருக்காங்க. அவங்க ருக்மிணியோட அத்தை, பேர் சோலையம்மா. வணக்கம். வணக்கம்மா. அவர்தான் ருக்மிணியோட புருஷன். வணக்கங்க. வணக்கம். எங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டீங்க, அவங்க யாருன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தலையே. நான் சொல்றேன். அவங்க என் அண்ணனோட சம்சாரம். பூமிகான்னு பேரு. ஆனா நாங்க எல்லாரும் மலைநாட்டுக்காரின்னு தான் கூப்பிடுவோம். ஏன் அப்படி? மலைநாட்டுல இருந்து வந்ததுனால நாங்க எல்லாரும் அவளை மலைநாட்டுக்காரின்னு தான் கூப்பிடுவோம். பூமிகாவை என் அண்ணனோட மனைவி எங்க அண்ணின்னு சொல்றதை விட்டுட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. ரோஜான்ற பேருக்கும் உனக்கு சம்பந்தமே இல்ல. உன்னை பார்த்தா கூட தான் குலக்கத்திரிக்கா மாதிரி இருக்கு. உன்னை குலக்கத்திரிக்கான்னு கூப்பிட்டு வா. எங்க கூப்பிடு பார்க்கலாம். இப்படி எல்லாரும் வீட்ல ஒண்ணா கூடி இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல சண்டை போடாம சந்தோஷமா இருக்கணும். நான் யதார்த்தமா பேசுறேன். இவன் தானே மெனக்கட்டு சண்டை போடுறான். சரி, அத விடுமா. இப்போ என்ன பண்ணணும்? ஒன்னா சேர்ந்திருக்கிற இந்த நாளை மறக்க முடியாதனால நாம மாத்தணும். மறக்க முடியாதனால அப்படின்னா எல்லாரும் சைக்கிள் ரேஸ் வச்சுக்க போறோமா? நிறுத்து. சைக்கிள் ரேஸ் வச்சா ஐயாதையும் ஃபர்ஸ்ட் வருவேன். அதனால வீட்டுக்குள்ளாரே ஒரு விளையாட்டு வச்சுக்கிடுவோம். வீட்டுக்குள்ளேயேவா? வீட்டுக்குள்ளேயே விளையாடுற விளையாட்டுன்னா பல்லாங்குழி, சொட்டாங்கல்லு, அப்புறம் தாயக்கட்டை, இதெல்லாம் தான் விளையாட முடியும். இந்த மியூசிக்கல் சேருன்னு வைங்களேன், அந்த மாதிரி ஏதாவது விளையாண்டா என்ன? கை குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர மற்றவங்க எல்லாரும் இந்த போட்டியில கலந்துக்கலாம். மியூசிக்கல் சேருங்க. சரி. ஆம்பளை நாங்க 3 பேர் கலந்துக்கல. நாங்க கலந்துக்கிட்டா நீங்க அநியாயமா தோத்து போயிடுவீங்க. 6 கலந்துக்கணும்னு நான் சொல்றேன். ரோசா, ராமமணி, அருகாணி. அண்ணே, நான் கூட கலந்துக்கிறேனே. தம்பி என்ன வயசானவன்னு ஒதுக்கிடாதீங்க. சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல படிக்கும்போது எங்க ஊர்லயே நான் தான் கோகோ விளையாட்டுல ஃபர்ஸ்ட் தங்க மெடலே வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்ல, கில்லி விளையாடி இருக்கேன், கிச்சு கிச்சு தாம்பாளம் விளையாடி இருக்கேன், கபடி விளையாடி இருக்கேன், அப்பா பச்சை கதிரை தாண்டி இருக்கேன். எல்லா விளையாட்டும் நான் விளையாடுவேன். எல்லாமே எனக்கு வரும். என்னையும் சேர்த்துக்கங்க. அர்ச்சனாக்கா, யார் யாரு என்னென்ன தப்பு பண்றாங்கன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. ருக்மிணி இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தேடி வந்திருக்கா. ருக்மிணி விளையாட வேணாம். சரிக்கா. சின்னதா நீங்களும் கலந்துக்கிறீங்களா? டேய்,
என்ன பார்த்தா என் சைஸ பார்த்தா ஓடுற மாதிரியா தெரியுது? போடா. அப்ப இந்த கேம்ல ரோஜா, ரமாமணி, அருக்காணி, பூமிகா, சோலையம்மா மட்டும் தான் கலந்துக்கணும். புத்து நீ போய் ஒரு 4 சேர் கொண்டு வா. இதோ ஒரே செகண்ட்ல. அங்கிட்டு தான் அப்படியே வை. நேரா போடு. ரைட். சரியா இருக்குது வா. நீங்கடவா. ரைட்டு. அப்புறம் சின்னதா எதனா ஒரு பாட்டு பாடுங்க. உன் குரல் தான் நல்லா இருக்கும்ல. பாரு சுத்தி சுத்தி என்கிட்டயே வரியே. உன்னால முடிஞ்சா பாடு, இல்லனா விடு. டேய் எங்கடா எங்க வச்சிருந்தியே? எங்க அது? இத வச்சு விசில் அடிக்க வேண்டியதானடா. சரி அப்ப நானே பாடுவா. சரி பாடு. பாடவே வேணாம், நீ பாட வேணாம், விசில் அடி. டேய் இந்த விசில மட்டும் அடி போதும். சரி. நான் ஊதவே இல்லையே, ஊதறதுக்குள்ளே ஓடா இப்படி. இப்ப அடிச்சிடறேன். திரும்ப விசில் அடிக்கிற வரைக்கும் வாங்க, நிக்க கூடாது. சரி இப்ப அடுத்த ரவுண்ட். எல்லாம் எந்திரிங்கம்மா, எந்திரிங்க. ஒரு சேர் எடுத்துட்டாங்களா? 3 சேர் தான் இருக்கா? ரைட்டா. சரி பூமிகா 1 2 தள்ளி விட்டா? நீயே கீழே விழுந்துட்டு நான் தள்ளி விட்டேன்னு சொல்றியா? பாரு நீ தான் என்ன தள்ளி விட்ட. ஏய் கையெல்லாம் உங்கனா கையோட எங்க உடனே பாப்பா. எப்படி உடைக்கிறேன் பாரு. அருக்காணி நீ இப்படி போடி, அவ போங்கு பிடிச்சவ, நீ இப்படி போ. ஏய் ஆட்ட முடிட்டோண்டி, உன் இடுப்பு எலும்பு உடைக்கிறனா இல்லையா பாரு. சீப்பா சீப்பா ஆட தெரியாம கீழே விழுந்துட்டு என்ன சொல்ற? சரி ரைட் போ. இன்னொரு சேர் உரிடா. ஒரு சேர் எடு. நான் ரெடி ரெடி ரெடி. ரைட் இப்ப கால் இறுதி போட்டி நடக்க போகுது. எல்லாரும் நல்ல கவனமா பாருங்க. போட்டி ஆரம்பிக்க போகுது. டேய் போதுடா. எல்லாம் தயாரா இருங்க. இப்படி வைக்கணும். நான் உட்கார வேண்டியது இவ உட்காந்துட்டா. நீங்களே ஆடுங்க. சீக்கிரம் போகுது. ஒரு சேர் எடு எடு. அதான் போடு. இதான் ஃபைனல்ஸ். ரோசாவுக்கு பூமிகாவுக்கும் போட்டி. ரோஜா 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 என்ன அது? நான் தான் என்ன விசில் அடிக்கல, அதுக்குள்ள ஏன் உட்காந்து? எந்திரி எந்திரி. நிக்காதீங்க, ஓடு ஓடு ஓடு. நான் விசில் அடிச்ச பிறகுதான் உட்காருனேன், அது வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கேன். ரோஜா என்னது இது? அறிவு இருக்கா? ஏன்டி இப்படி பண்ற? ஒன்னும் அடிப்படல. ரோஜா என்னது இது? படிச்சுவ தானே, இது ஒரு விளையாட்டு தானே, இது போய் இவ்வளவு சீரியஸ் அடிச்சுட்டு அவளை போய் தள்ளி விடுற? விளையாட்டுல இடிக்கிறது கீழே விழுறதெல்லாம் ரொம்ப சகஜம். ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அதுவும் இந்த மலைநாட்டுக்காரி கிட்ட தோக்கிறதுக்கு நான் விரும்பல. ஏய், மலைநாட்டுக்காரி மலைநாட்டுக்காரி உங்க அண்ணிய பார்த்து சொல்றியே? உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் இன்னைக்கு உங்க பூமிகா அண்ணி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்கள வாழ்றதுக்கு வாவான்னு கூப்பிடுறீங்களே, அப்ப ஜெயிச்சது யாரு? பூமிகா தானே. இந்த மாதிரி அழுகணி ஆட்டல ஆடி ஜெயிக்க கூடாது, நேர்மையா ஜெயிக்கணும். ஏய், நான் அப்படிதான்டா வாய். ஏய், உன்ன ஏய் பூமிகா, இவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும்.
நமக்கு ரோஜா குணம் தெரிஞ்சது தானே. இதெல்லாம் யாரும் மனசுல பெருசா வச்சுக்காதீங்க. நம்மெல்லாம் சந்தோஷமா இருப்போம். Na 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 na. Hey, cha cha, hey cha. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? இவன் இவ்ளோ குஷியா இருக்க? விசில் எல்லாம் பறக்குது. ஆமா டேய், ஒரே சந்தோஷம்தான். வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நான் மட்டும் சந்தோஷப்படாம இருக்க முடியுமா? வீடு குழந்தைகளால ஒரே குதூகலமா இருக்கு. ஒரு பக்கம் அர்ச்சனாக்கா குழந்தை, இன்னொரு பக்கம் ருக்மணி அக்கா குழந்தை, அப்புறம் பூமிகா குழந்தை. இந்த பார்வதி, லட்சுமி, சரஸ்வதின்னு முப்பெரும் தேவிகளும் குழந்தைகளா பிறந்த மாதிரி 3 குழந்தைங்க பிறந்திருக்கு. ஒரு குழந்தை அப்படியே மலர்ந்த பூ மாதிரி சிரிக்கிறதும், இன்னொரு குழந்தை பசிக்கு பாலுக்காக அழறதும், இன்னொரு குழந்தை உச்சா போயிடுச்சுன்னு சினுங்கிறதும். என்னடா ரொம்ப தான் என்னமோ கவிஞர் மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற. பின்ன அதெல்லாம் பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அப்படியே அந்த குழந்தைகளை அள்ளி கொஞ்சணும் போல இருக்கு. டேய், அடுத்தவங்களுக்கு பிறந்த குழந்தைய தூக்கி கொஞ்சணும் துடிக்கிறியே, நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு கொஞ்சமா நினைச்சு பாத்தியா நீ? கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு, நமக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிற வருத்தம் கொஞ்சமாவது இருக்காடா உனக்கு? நிறுத்துறே, முதல்ல உனக்கு அந்த வருத்தம் இருக்கா? உனக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை போடணும், வம்பு இழுக்கணும். உங்க அம்மாவோட அண்ணனோட சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு சதி பண்ணணும். அப்புறம் என்ன? அசிங்கப்படணும், அவமானப்படணும். இதுக்கெல்லாம் தானே உனக்கு நேரம் இருக்கு. குடும்ப நடத்த உனக்கு எங்கடி நேரம் இருக்கு? உன்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு என்கிட்ட கோவப்பட்டா என்னடி அர்த்தம்? என்னது? என்ன சொன்ன? என்கிட்ட குறையா? அப்படின்னா என்கிட்ட குறைய கண்டுபிடிச்ச நீ? என் உருவத்திலயா இல்ல என் பருவத்திலயா? நல்லாதானேடா இருக்க. என் வீட்ல என்ன எப்படி வளர்க்கணுமோ அப்படிதான் நான் வளர்த்திருக்காங்க. அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. இருந்து என்னடி பிரயோஜனம்? எனக்காவது புருஷன்கிட்ட அன்பா, ஆதரவா, பாசமா 2 வார்த்தை பேசிருக்கியா நீ? நான் உங்ககிட்ட ஆசைய பக்கத்துல வந்து பேசும்போதெல்லாம் நீ எதையாவது பேசி சண்டை இழுத்து விட்டுற. நீ அந்த மாதிரி பேசும்போது சீப்போன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள எப்படி குழந்தை வரும்? நீ மட்டும் என்ன, என்னைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எனக்கு மல்லிகை பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து பாசமா பேசிருப்பியா? மனசாட்சியை தொட்டு சொல்லடா, என்கிட்ட பாசமா பேசிருப்பியாடா நீ? சரி, அதை விடு. நல்ல சினிமாக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்து பாடி போலான்னு என்னைக்காவது கூப்பிட்டு இருப்பியா? அதுதான் இல்ல. இதோ இந்த சாரியா பாரு, இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி சாரீஸ் கொண்டு வந்து காமிச்சிருப்பியா நீ? கல்யாணமாயி இவ்ளோ நாள் ஆச்சு, ஒரு ஹனிமூன் கூட்டிட்டு போயிருப்பியா? ஒரு காஃபி ஷாப், ஒரு ஐஸ்கிரீம் பார்லர், ஒரு ஷாப்பிங் மால், இப்படி எங்கயாவது என்ன கூட்டிட்டு போயிருப்பியா நீ? உனக்குதான் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஜால்ரா போறதுக்கே டைம் சரியா இருக்கு. சும்மா இரு. அப்புறம் எங்கடா உனக்கு என்ன கொஞ்சத்துக்கு டைம் இருக்கும்? ராத்திரி ஆனா நல்லா தின்னுட்டு பெட்ல மலைப்பாம்பு மாதிரி நெலஞ்சிட்டு இருக்க. முதல்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மனசு ஒத்து போகணும், அந்யோன்யம் இருக்கணும். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? சொல்லு, கேக்குறேன்ல. இதெல்லாம் இருந்தாதான் தாம்பத்தியமும் இனிக்கும், குழந்தையும் பிறக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்க. முத்து, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்ககிட்ட நின்னு இப்படி பேசிக்கிட்டு இருந்தா சண்டை தான் வரும். டேய் நில்றா. அவ்வளவுதானே? இதுதானே உன் பிரச்சனை? இதுதான் பிரச்சனையே. சரிடா, நீ விரும்புற மாதிரியே நான் நடந்துக்கிறேன், ஓகேவா? நிஜமாவா சொல்ற? பின்ன என்ன பொய்யா சொல்றேன்? நிஜமா தாண்டா சொல்றேன். டீல் ஓகேவா? ஓகே, ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஓ
ஆத்தாவும் மகனும் யாரையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாங்க, நம்ம மருமக பூமிகா ஒரு நாள் டைம் கேட்டிருக்கா. யோசனை பண்ணி சொல்றேன்னு சொன்னா. இது வரைக்கும் எந்த தகவலும் வரல. ஒருவேளை இன்னும் எங்க மேல இருக்கிற கோவம் தனியிலையோ? ஆத்தாவும் மகனும் கொஞ்சம் நெஞ்சமா பூமிக்காவை குடும்பப்படுத்துறீங்க. அவளை சீக்கிரம் மறக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் நீங்க வா நான் வரணும் போ நான் போகணும் என்ன ஆட்டம் ஆடினீங்க. பா, எதுக்குப்பா இப்ப நீங்க பழசெல்லாம் கிளறீங்க? மறப்போம் மன்னிப்போன்னு எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு நாங்க தான் மன்னிப்பு கேட்டோம்ல. அப்பா, இன்னும் பூமிகாவுக்கு மனசு இறங்கலையா? போனை போட்டு என்ன ஏதுன்னு கேளுங்கப்பா. ஏய், நான்லாம் கேட்க மாட்டேன்பா. அவளா என்னைக்கு உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறாளோ அன்னைக்கு சேர்ந்துக்குங்க. அது வரைக்கும் பூமிகாவுக்கா காத்துட்டு இருங்க. பூமிகா தான் போன் பண்றா. அப்பா, எடுத்து பேசுங்கப்பா. பூமிகா, மாமா, இங்க உன் மச்சானும் அத்தையும் நீ எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. நீ என்ன சொல்ல போற? உன் பதில சொல்லுமா. மாமா, நான் அர்ச்சனா அக்கா கிட்ட எல்லா விவரத்தையும் சொன்னேன். மதன் மச்சானும் அத்தையும் உண்மையிலேயே திருந்திட்டாங்கன்னா நீ அவங்க கூட போயிட்டு வான்னு சொன்னாங்க. எனக்கு அதான் மாமா யோசனையா இருக்கு. மாமா, அங்க அத்தையும் மச்சானும் இருந்தா அவங்கள கூப்பிடுங்க. நான் கடைசியா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அப்படியாமா? பேசுமா. இந்தாடா பேசு. பேசுடா. பூமிகா, நான் தான் உன் மச்சான் பேசுறேன். சொல்லு பூமிகா. மச்சான், கடைசியா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேக்குறேன். நீங்க நிஜமாவே திருந்துட்டீங்களா இல்ல திருந்தின மாதிரி நடிக்கிறீங்களா? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.